அதுல வந்திருக்கு. எடிட்டர் வெர்ஷன் இருக்குது. அந்த படத்தை காலையில் நானும் பார்த்தேன். நீங்க பாருங்க, எடிட்டர் வெர்ஷன் இருக்குது. அந்த படத்தை காலையில் நானும் பார்த்தேன். நீங்க பாருங்க, எடிட்டர் வெர்ஷன் இருக்குது. அதாவது பணத்தரப்புல இருந்து படத்தை பார்த்தாலும் ஷேர் பண்ணாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஆமா, உங்களுக்கு எப்படி காப்பி கிடைச்சு? இப்போ எல்லாரும் தான் பாத்துட்டு இருக்காங்க, உலகம் தான் பாத்துட்டு இருக்காங்களே. இப்போ எல்லாரும் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க, உலகம் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்களே. ஜனநாயகன் படம் எனக்கு பேர் அதிர்ச்சி தான். ஏன்னா நானும் ஒரு 100 படங்களுக்கு மேல வெளியிட்டவை. இந்த மாதிரி எல்லாம் வெளியாக கூடாது. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த படத்தை எடுத்தது யாரு? விஜய். இந்த படத்தை வந்து எடிட் பண்ணது யாரு? விஜய். விஜயுடைய ஆட்கள். விஜய்னா விஜயுடைய எடிட்டர். கேமரா பண்ணது யாரு? விஜயுடைய ஆட்கள். ஃபைட் மாஸ்டர் யாரு? எல்லாம் விஜயுடைய ஆட்கள் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதனுடைய கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கும்? விஜய் கையில, இல்ல ப்ரொடியூசர் கையில, இல்ல இந்த எனக்கு தெரிஞ்சு ஒரு படம் எடிட் பண்ணி எடிட்டர் வச்சிருப்பாங்க. இந்த காப்பி விஷயம் தெரியாம எல்லாரும் அங்கெங்கெல்லாம சொல்றாங்க, எடிட்டர் வச்சிருப்பாங்க. நீங்க யார் மேல எஃப்ஐஆர் போட்டு கேஸோ கிரைமோ நீங்க சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும், அந்த ப்ரொடியூசர் மேலதான் கம்ப்ளைண்ட் பண்ணணும், இல்ல விஜய் மேல கம்ப்ளைண்ட் பண்ணணும், இல்ல அந்த எடிட்டர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணணும், இல்ல அந்த படத்துல வேலை பார்த்தா அந்த படம் குழு மேல கம்ப்ளைண்ட் பண்ணணும். இந்த காப்பி எப்படி வெளியே போக சொல்லுங்க? நம்ம லாஜிக்கா திங்கிங் பண்ணணும் சார். புத்தி இது கட்டு அவன் பண்ணிருப்பானா, இவன் பண்ணிருப்பானா, இவன் பண்ணி எவனும் பண்ண மாட்டான். இந்தியாவில் யாருக்கும் பண்ணாதான் இவங்களுக்கு மட்டும் பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களே திட்டமிட்டு இந்த படத்தை வெளியிட்ட மாதிரி வெளியிட்டால் அது மூலமா ஒரு பையோ பாவம் அவர் படத்தையே திருடிட்டாங்கன்னு ஒரு அனுதாபாலையை உருவாக்கலாம் என்ற கண்ணோட்டத்தோடு எனக்கு தெரிஞ்சு அவங்களே தான் பண்ணிருப்பாங்க. இதை வந்து சிபிஐ மாதிரி இல்ல, சைபர் கிரைம் எல்லாம் சேர்ந்து அவங்க மேலே விசாரணை நடத்தும். ஏன் இவ்வளவு நாள் இருந்தது, ஏன் இப்ப ரிலீஸ் ஆயிடுச்சு? அந்த படம் அவங்க கையில தானே சார் இருக்கு, பொருள் அவங்க கையில தானே இருக்கு. அவங்களே ரிலீஸ் பண்ணிருக்கலாம், அவங்க கிட்ட விசாரணை பண்ணணும்ல. வாரியத்திட்ட ஒரு காப்பி இருக்கு, தணிக்கை வாரியம் தரப்புல ஏதாவது ரிலீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு? தணிக்கை வாரியம் இதுவரை அப்படி பண்ண கிடையாது, பண்ண மாட்டாங்க. நீ ஏன் உங்க சைட்ல இருந்து நீ ஏன் பாதுகாப்பா வைக்கல? அதுல வந்திருக்கு, எடிட்டர் வெர்ஷன் இருக்குது. அந்த படத்தை காலையில் நானும் பார்த்தேன். நீங்க பாருங்க, எடிட்டர் வெர்ஷன் இருக்குது. அப்ப நீங்க தான் குற்றவாளிகள். அதாவது பணத்தரப்புல இருந்து படத்தை பார்த்தாலும் ஷேர் பண்ணாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஆமா, உங்களுக்கு எப்படி காப்பி கிடைச்சு? அதாவது ஒரு காப்பி துண்டாக காட்டுவாங்க இல்லையா, யாரோ வந்து இப்படி இருக்கு சார், அதான் பார்த்தேன். இப்போ எல்லாரும் தான் பாத்துட்டு இருக்காங்க, உலகம் தான் பாத்துட்டு இருக்காங்களே. எனக்கு தகவலே வெளிநாடுகள்ல இருந்தே சொல்றாங்களே, இது வெளிநாடுகள்ல இருந்தே பார்த்தேன் தானே எல்லாரும் சொல்றாங்க. இது நான் என்ன சொல்றேன்னா சார், பாதுகாக்கிறது ஓன் குற்றம். நீ தப்பு பண்ணிட்டு அடுத்தவங்க மேல எல்லாம் பழிய போட்டு இப்படி ஒரு அனுதாபம் தேடுறத வைக்காதீங்க. இது ஒரு நல்ல அரசியல் அல்ல.